எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா. வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரிசி மாவு 2 கப் எடுத்திருக்கேன். இது 1 கப்பு 200 கிராமு. இந்த மாவை இப்போ நம்ம சலிச்சிக்கலாம். கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் இது மாதிரி சலிச்சிக்குங்க. இப்போ அரிசி மாவு சலிச்சாச்சு. அடுத்து நம்ம கடலை மாவும் சலிச்சிக்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது 200 கிராமு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கேன். மொத்தம் 600 கிராம் இது. இப்போ மாவு சேர்த்தாச்சு. ரிப்பன் பக்கோடாவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பெருங்காய்த்தூள் 1/2 ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், ஓமம் 1/2 ஸ்பூனு. அதை இந்த மாதிரி கையில் சேர்த்து கசக்கி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். உப்பு தேவையான அளவு நான் 1/4 ஸ்பூன் சேர்க்குறேன். வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். சூடு பண்ண வெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். மாவு இப்போ ஒன்று சேர கலந்தாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி தான் இருக்கணும் மாவு. ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டுன்னா புழிய முடியாது. இப்போ மாவு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் முறுக்கு அச்சு எடுத்துருக்கேன். அதில் இந்த ரிப்பன் பக்கோடா அச்சு இருக்கும். இப்போ இதில் தான் நம்ம புழிய போகிறோம். இப்போ இந்த அச்சியில் எண்ணெய் தடவிக்கிங்க. எண்ணெய் தடவும் போது மாவு போட்டு நம்ம புழியும் போது ஈஸியாக வரும். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அச்சு ஃபுல்லாக மாவு போட்டுற வேண்டாம். 3/4 பாகம் இருந்தால் போதும். ஃபுல்லாக போட்டிங்கன்னா எண்ணெயில் புழியும் போது கஷ்டமாக இருக்கும். மாவு அச்சில் போட்டாச்சு. இப்போ ரிப்பன் பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, கொஞ்சமாக மாவு போட்ட உடனே மாவு மேலே எழுந்து வந்துடுச்சுன்னா எண்ணெய் சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எண்ணெயிலேருந்து அதை எடுத்துடலாம். இப்போ ரிப்பன் பக்கோடா போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். உடனே திருப்பி விட வேண்டாம். இப்போ லைட்டாக எண்ணெய் சலசலப்பு அடங்கிடுச்சு. நம்ம திருப்பி விட்டு வேக வைப்போம்.
பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய் சலசலப்புலாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயிலேருந்து எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.